Exercise 1.1 second sum. Find LCM and HCF and also verify that LCM into HCF equal to product of two numbers. First subdivision பார்க்கலாம் 26 into 26 and 91. 26க்கு ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ 2 டேபிள்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். எப்போவுமே வந்து ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் பண்ணுறப்போ ஸ்மாலஸ்ட் ப்ரைம் நம்பர்லேருந்து பண்ணுறது தான் பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ 26 பண்ணுறோம் அப்படின்னா 2 டேபிளில் ஸ்டார்ட் பண்ணுறப்போ 2 1s are 2 1s are 2, 2 3s are 6. 13 வந்து 13 டேபிளில் மட்டும்தான் போகும். ஸோ 13 1s are 13. 91 7 டேபிளில் ட்ரை பண்ணுங்கள். 7 1s are 7, பேலன்ஸ் 2, 7 3s are 21, அகெயின் 13 1s are 13. ஸோ இதோட ப்ரைம் ஃபேக்டர்ஸ் என்னென்ன கிடச்சிருக்குன்னு எழுதுங்க. 26க்கு வந்து 2 into 13, அதோட பவரை மென்ஷன் பண்ணணும். 7 into 13, அது ரிப்பீட் ஆகாதனால நான் பவர் 1 அப்படின்னு நான் போடுறேன். ஓகேவா? ஹெச்சிஎஃப் அண்ட் எல்சிஎம் நம்ம ஃபைன் பண்ணுறது எக்ஸாம்பிளே நம்ம பார்த்துருக்கோம். ஹெச்சிஎஃப்னால் என்ன பண்ணுவோம், காமனாக இருக்கக்கூடிய ஃபேக்டர்ஸ் மட்டும் 13ங்கிற நம்பர் மட்டும்தான் ரெண்டுத்துலேயும் காமனாக இருக்குது. பவர் வந்து பார்த்தோம்னா ஸ்மாலஸ்ட்டு பவர் போடணும். இங்கே ரெண்டுமே பவர் 1ங்கிறதுனால நமக்கு ப்ராப்ளம் இல்லை. 13 அதோட ஹெச்சிஎஃபாக இருக்கும். எல்சிஎம் அப்படின்னா ஈச் ப்ரைம் ஃபேக்டர் இல்லையா, அப்போ 2 இருக்குது, 13 இருக்குது, 7. அகெயின் 13 ரிப்பீட் ஆகுது. ரிப்பீட் ஆகிற நம்பர்ஸ் வந்து 1 டைம் போட்டால் போதும். அப்போ 2 into 7 into 13, அது பவர் 1ங்கிறதுனால நான் மென்ஷன் பண்ணலை. மல்டிப்ளை பண்ணோன்னா நமக்கு 182 ஆன்சர் கிடைக்கும். அவங்க என்ன செக் பண்ண சொன்னாங்க, எல்சிஎம் ஹெச்சிஎஃபோட ப்ராடக்ட்டும் இந்த நம்பர் 26 and 91ஓட ப்ராடக்ட்டும் சேமாக இருக்காங்கிறது தான் கொஸ்டின். ஸோ எல்சிஎம் என்னது 182 into 13 ஈக்குவல் டு 26 into 91. ஸோ மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு 2366 கிடைக்கும். ஸோ இந்த சைடும் வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா 2366 கிடைக்கும். ஸோ ஹென்ஸ் வெரிஃபைன்னு போட்டு அந்த ப்ராப்ளம் நம்ம முடிச்சிடலாம். செகண்ட் சப்டிவிஷன் 510 and 92 கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ 510 2 டேபிளே ஸ்டார்ட் பண்ணுங்கள். 2 2s are 4, பேலன்ஸ் 1, 2 5s are 10, பேலன்ஸ் 1, 2 5s are 10. தென் 3 டேபிளில் ட்ரை பண்ணலாம். 3 8s are 24, பேலன்ஸ் 1, 3 5s are 15. 85ங்கிறது 5 டேபிளில் ட்ரை பண்ணலாம். 5 1s are 5, பேலன்ஸ் 3, 5 7s are 35. 17 வந்து 17 டேபிளில் மட்டும்தான் போகும். 17 1s are 17. 92 2 டேபிளில் ட்ரை பண்ணலாம். 2 4s are 8, பேலன்ஸ் 1, 2 6s are 12, தென் 2 2s are 4, 2 3s are 6. 23 வந்து 23 டேபிளில் மட்டும் தான் போகும். ஸோ 23 1s are 23. இதோட ஆன்சர் எடுத்து எழுதுகிறப்போ எல்லாமே வந்து 1 டைம் தான் இருக்குது இல்லையா. ஸோ 2 into 3 into 5 into 17 அதோட பவர் மென்ஷன் பண்ணிவிடுங்க. அதே மாதிரி இந்த சைட் பாருங்கள், 2 வந்து 2 டைம்ஸ் ரிப்பீட் ஆகிருக்கிறதுனால 2 ஸ்கொயர் into 23 அப்படின்னு நம்ம. ஸோ ஹெச்சிஎஃப் நம்ம என்ன பண்ணுவோம், காமனாக இருக்கக்கூடிய ஃபேக்டர்ஸ் மட்டும்தானே எடுப்போம். அப்படி நம்ம செக் பண்ணோன்னா 2 மட்டும்தான் காமனாக இருக்குது. பவர் வந்து ஸ்மாலஸ்ட் பவர். அப்போனா இங்கே 1 2 இருக்குன்னா ஸ்மாலஸ்ட் பவர்னால் 1 எடுப்போமா. 2 power 1 அப்படின்னாலும் 2 தானே. ஸோ ஹெச்சிஎஃப் வந்து 2. எல்சிஎம்னா என்ன பண்ணுவீங்க, ஈச் ப்ரைம் ஃபேக்டர் இல்லையா, 2 into 3 into 5 into 7 into 23. 2 ரிப்பீட் ஆகிறதுனால ஒரு டைம் போட்டால் போதும். ஸோ 2 into 3 into 5 into 17 into 23. ஸோ இந்த நம்பர் ஃபுல்லாக பொறுமையாக மல்டிப்ளை பண்ணிட்டு வரணும். 2 3s are 6, 6 5s are 30, 30 into 17. அந்த ஆன்சர் கூட லாஸ்ட்டாக என்ன பண்ணணும், 23 மல்டிப்ளை பண்ணணும். அப்போ உங்களுக்கு ஃபைனலாக அந்த ஆன்சர் என்ன இருக்கும்னா 23,460. ஓகேவா? இப்போது ஸ்ட்ரெயிட்டாக எல்சிஎம் இன்ட்டு ஹெச்சிஎஃப்னால் நான் ஸ்ட்ரெயிட்டாகவே மல்டிப்ளை பண்ணிடுறேன். இந்த 23460 into 2 இங்கே ஸ்பேஸ் இல்லாததுனால. ஸோ இந்த நம்பர் நம்ம மல்டிப்ளை பண்ணுறப்போ நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்னா 46,920. ஸோ சேம் ஹியர், இந்த ரெண்டு நம்பரை மல்டிப்ளை பண்ணாலும் நமக்கு சேம் ஆன்சர் தான் கிடைக்கும். ஸோ ஹென்ஸ் வெரிஃபைடுன்னு போட்டு இந்த ப்ராப்ளம் நம்ம ஃபினிஷ் பண்ணிடலாம். தேர்ட் சப்டிவிஷனில் 336 and 54 கொடுத்துருக்காங்க. 336 வந்து 2 டேபிளில் ட்ரை பண்ணுங்கள். ஸோ 2 1s are 2, பேலன்ஸ் 1, 2 6s are 12, பேலன்ஸ் 1, 2 8s are 16, 2 8s are 16, 2 4s are 8, 2 4s are 8, 2 2s are 4, 2 2s are 4, 2 1s are 2. 3 டேபிளில் 3 7s are 21, 7 1s are 7. 54 2 டேபிளில் 2 2s are 4, பேலன்ஸ் 1, 2 7s are 14, 3 9s are 27, 3 3s are 9, 3 1s are 3.
ஸோ ஆன்சர் எடுத்து எழுதுகிறப்போ பாருங்கள் 1 2 3 4 2 வந்து 4 டைம்ஸ் ரிப்பீட் ஆகுது. 2 power 4 3 1 டைம் இருக்குது, 7 1 டைம் இருக்குது. இங்கே 3 வந்து 3 டைம் ரிப்பீட் ஆகுது. ஸோ 2 into 3 power 3. ஹெச்சிஎஃப்னா காமனாக இருக்க ஃபேக்டர்ஸ் மட்டும். அப்போ 2 and 3. ஸோ 2 into 3 ஸ்மாலஸ்ட் பவர் இல்லையா. 2ஓட ஸ்மாலஸ்ட் பவர் 1, 3ஓட ஸ்மாலஸ்ட் பவரும் 1 தான். ஸோ 2 power 1 into 3 power 1 அப்படின்னா 2 3s 6ன்னு வரும். எல்சிஎம் அப்படின்னா ஈச் ப்ரைம் ஃபேக்டர் இல்லையா. அப்போ 2 3 7 இங்கே நம்பர் ரிப்பீட் ஆகுது. ஸோ அது வேண்டாம். 2 into 3 into 7. பவர் வந்து ஹையஸ்ட் பவர். 2ஓட ஹையஸ்ட் பவர் 4, 3ஓட ஹையஸ்ட் பவர் 3. ஸோ இப்போ 2 power 4னால் என்ன வரும்? 2 2s 4, 4 2s 8, 8 2s 16 வருமா. 3 power 3 அப்படின்னா 3 3s 9, 9 3s 27 into 7. ஸோ இந்த 3 நம்பரையும் நம்ம மல்டிப்ளை பண்ணுறப்போ நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும் அப்படின்னா 3024. 3024 ஓகேவா. ஸோ இப்போ எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப்ல செக் பண்ணுறப்போ எல்சிஎம்மோட வேல்யூ 3024 இன்ட்டு ஹெச்சிஎஃபோட வேல்யூ 6. இப்போ மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 2 2s 12 13 14 6 3s 18. ஸோ இந்த சைடு இருக்க நம்பர்ஸையும் நீங்கள் மல்டிப்ளை பண்ணுறப்போ உங்களுக்கு 18,144 வரும். ஸோ ஹென்ஸ் வெரிஃபைடுன்னு சொல்லி நம்ம இந்த சம்மை ஃபினிஷ் பண்ணிடலாம். தேங்க்யூ.